परिपूतमनर्गशीलं गोपालदेशिकमणिं गुरुमाश्रयामः। श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तसक्राङ्गभाष्यं वरदपदमुखे लक्ष्मणेन स्तभारं श्रीवागीशात्ततुर्यं षडर्पिगजराड्वेदचूडार्घ्यमूर्तिं नूत्नं श्रीरङ्गनाथं कलिमतनगुरुं ब्रह्मतन्त्रं श्रयामः। नव्यश्रीरङ्गनाथाद्यानध्यात्मग्रन्थबोधकान् पूर्वाचार्यान् अहं वन्दे प्रणम्र मनसा सदा। श्रीमान् वेङ्कटनाथाद्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि। प्रायप्रपतने पुंसां पौनः पुण्यं निवारयन् हस्तश्रीरङ्गभर्तर्माम् अव्यात् अभयमुद्रितः उल्लासपल्लवितपालितसप्तलोकी निर्वाहकोरकितनेम कटाक्षलीला श्रीरङ्गहर्म्यदलमङ्गलदीपरेकां श्रीरङ्गराजमहिषीं श्रियमाश्रयामः। श्रीविष्णुचित्तगुरुनन्दनकल्पवल्लीं श्रीरङ्गराजहरिचन्दनयोगदृश्यां साक्षाक्षमां करुणया कमलाभिमान्यां गोदामनन्यशरणः शरणं प्रपद्ये। नीलातुङ्गस्तनगिरिदली सुप्तमुद्धोद्धकृष्टं पारार्त्यं संश्रुतिसरसिद्धमध्यापयन्ती शोच्छिष्टायां स्रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते भूता तस्यै नमगिदमिदं भूय एवास्तु भूयः। अन्नवयल पुதுவையாண்டாள் அரங்கற்குப் பண்ணதிலப்பாவை பல்பதிகம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நப்பா மாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலச் சொல்லு சூடிக் கொடுத்த சிலர்கொடியே தொல்பாவை பாடி அருளவள்ள பல்வளையாய் நாடனேர் வேங்கடவர்க்கென்ன விதிகென்ன கிம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. நோத்துச் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் நிறவாதார் நாற்பத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போத்தப்புறதரும் புண்ணிய நாள் பண்டொரு நாள் கூற்றத்தின்பாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்று முனக்கு பெருந்துகில்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தருடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து தரவேலோ திருப்பாவாய். திருப்பாவையினுடைய 10வது பாசுரம் நோற்றுச் சுவர்க்கம் அப்படிங்கிறதான பாசுரம். இது திருப்பாவையினுடைய 2வது பகுதி அப்படின்னு சொன்னோம். முதல் 5 பாசுரங்கள் மாரடி திங்கள் தொடங்கி மாயனை மண்ணு வடமுதலை பரியந்தமான 5 பாசுரங்கள் அதுக்கு முன்னுரையாக அமைஞ்சிருக்கு. அதுக்கு மேலே புல்லும் சிலம்பரகான் தொடங்கி எல்லை இளங்கிலேயே பரியந்தமான ஒரு 10 பாசுரங்கள் ஒரு பெண் பிள்ளைகளை எழுப்புற மாதிரியும் உறங்குபவர்களைப் போலையும் எழுப்புபவர்களைப் போலையும் பாசுரங்கள் அமைஞ்சிருக்கு. அதில் புல்லும் சிலம்பரகான்னா புல்லாய் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேலே நாயக பெண் பிள்ளாய் பேய்ப்பெண்ணே நாயக பெண் பிள்ளாய்னா மாதிரி அதுக்கு மேலே கோதகலமுடைய பாவாய் எழுந்திராய் அப்படின்னு கூப்பிட்டாங்க. நேத்திய பாசவத்தில் அந்த பெண்ணை கூப்பிடாம மாமான் மகளே அப்படின்னு ஒரு பிராகிருத சம்பந்தம் உறவு முறை வைத்து கூப்பிட்டா நேத்திய பாசவத்தில். அது மாத்திரமில்லை, மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள்தான் ஊமையோ அன்னி செவிலோ அனந்தலோ ஏம பொருந்துகில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு திருவாய்ப்பாடியில் நமக்கு யார் நமக்கு பரம உத்தேசியர்கள் யார் அப்படின்னா யார் நம்ம ஆசிரியக்கணும்னா பாகவதர்களை ஆசிரியக்கூடிய இன்னொரு பாகவதர். இப்படி ஆழ்வார் சொல்றச்சே தொண்டர் 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 தொண்டன் கடரோகன் 910 அப்படின்னு இவ்வளவு தொண்டர் சப்தம் போட்டார். குலசேகர பெருமாள் முகுந்த மாலை அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருதத்தில் வந்து அருளி செய்தார். அதில் தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமான் ஸ்மரலோகநாதா அப்படின்னு உனக்கு கைங்கரியம் பண்றவன் அவனுக்கு கைங்கரியம் பண்றவன் அவனுக்கு கைங்கரியம் பண்றவன் அவனுக்கு கைங்கரியம் பண்றவனாக என்னை வச்சுக்கோங்கிற தொத்பிருத்திய பிருத்திய பரிச்சாரக பிருத்திய பிருத்தியஸ்ய பிருத்திய இதிமான் ஸ்மர லோகநாதா அப்படின்னு பெருமாளிடத்துல பிரார்த்திச்சான். அதனால இந்த பெண் பிள்ளை மாத்திரம் நமக்கு உத்தேசியம் இல்லை, இந்த பெண் பிள்ளையோட சம்பந்திகளாக இருக்கக்கூடிய அவருடைய தாயார் தொடக்கமானவர்களும் நமக்கு உத்தேசியர்கள். அதனால மாமீர் அவளை எழுப்பீரோன்னு நேற்று பாசத்தில் மாமீர்ங்கிற பதம் போட்டார்.
எப்படி எழுப்பணும் அப்படின்னா, நீரிலே அமிழ்வாரை நீரை இட்டு தெளிவிக்குமா போல மாமா என் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமும் பலவும் நவென்னு மாமீர் அவளை எழுப்பீரோ உண்மகள் தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏவன் பெருந்தையில் மந்திரப்பட்டாலோ அப்படின்னு உபனிஷத்துல சப்தோபவா மூக்கோபவா பதிரோபவா ஆத்மராமோபவா அப்படின்னு எப்படி இருக்கணும்னா, பிரம்மத்தை தெரிஞ்சதாவ பேச மாட்டோம், ஊமையா இருக்கும், கண்ட விஷயங்கள்ல காதில் போட்டுக்க மாட்டோம், அது மாதிரி கண்ட விஷயங்களை பார்க்க மாட்டோம். அப்படி அனந்தலா ஒரு பைத்தியம் மாதிரி இருக்கும். பித்தரன்னே பிறர் கூட உலகம் ஊர்குல புக்கும் புகாதும் உலகோர் சிரிக்க நின்றாடி ஆர்வம் பெருகி குணிப்பர் அமரன் தழப்படுவாரே அப்படின்னு அது ஆழ்வார். லோகத்துல எல்லாரும் பைத்தியம்னு நினைக்கும்படியாக அவனுடைய காரியங்கள் இருக்கும். ஆனா அவனை தேவர்கள்லாம் கொண்டாடுவார்கள் அப்படின்னு ஆழ்வார் காமிச்சார். அப்படிதான் அதான் கேட்டாரு, உன் மகள் தான் ஊமையோ அன்னி செவிடோ அனந்தலோ ஏவ பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமும் பலவும் நவின்று மாமியர் அவளை எழுப்பீரோடு நேர்த்திய பாசுரத்தை ஒரு பெண் பிள்ளை எழுப்பினார். இன்னிய பாசுரத்தை எழுப்பக்கூடியதான பெண் பிள்ளை இந்த விரதம் முதல் பாசுரத்திலேயே நீராட போதுவீர் போதுவினோ நேரடியில் சீர்முல்கம் மாய்ப்பாடி செல்வன் செல்வீர்கள் நீராட போதுவீர்னு சம்போதனம் பண்ணான், கூப்பிட்டான், விழுத்தான். யார் யாரெல்லாம் நீராட்டம்ங்கிறது இந்த இடத்துல குளிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, கிருஷ்ண சம்ஸ்லேஷம், எம்பெருமானோட கலந்து பரிமாறுகை, அவனுக்கு கைங்கரியம் பண்ணுகை தான் இங்கே நீராட்டம்ங்கிற சப்தத்தினால காட்டப்படுறது. அதுக்கு நாம் செய்ய வேண்டிய உபாயம் என்னன்னா, பாரோர் புகழ படிந்து அப்படின்னு அவர்கள் சரணாகதி பண்ணணும் அப்படிங்கிற அந்த உபாயம் நாம் பண்ண வேண்டியது. அப்போ உபாயத்தை பண்ணி அந்த உபாயத்தினுடைய பலனை அனுபவிக்க போகிறோம். அது அப்படி உபாயம் பண்ணி பலனை அனுபவிக்க வேண்டியிருக்க, உபாயம் பண்ணிட்டு இங்கே பலனையே அனுபவிக்கக்கூடியவளாக இருக்கக்கூடிய ஒரு பெண்கள். அதுக்காக தான் நோற்று சுவர்க்கம் புகைகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ. நோற்று அப்படின்னா நாங்கள்லாம் இப்போதான் விரதம் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம், நோக்கத்துக்காக வந்திருக்கோம். இங்கே நோற்று அப்படிங்கிறது இதில் பாஸ்டன்ஸில் சொல்லியிருக்கேன். நோட்டுனா ஏற்கனவே இன்னைக்கு நோக்க வேண்டி இல்லாத இதுக்கு முன்னாடியே விரதங்களை பண்ணி சரணாகதியை பண்ணின்னு நோற்று அப்படின்னா எங்களுக்கு முற்பாடையாக இந்த கண்ணனிடத்துல அன்பு பூண்டவளாக கண்ணனிடத்துல சரணாகதியை பண்ணி சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய். சுவர்க்கம்னா இந்த இந்திரன் இருக்கக்கூடிய லோகத்துக்கு சுவர்க்கம்னு பேரா அப்படின்னு கேட்டால் அதுக்கெல்லாம் சுவர்க்கம்ங்கிறது உபச்சாரத்தினால சொன்ன வார்த்தை. சுவர்க்கம்ங்கிற சப்தத்துக்கு வைகுண்டம்னு எங்கே தெரியுது அப்படின்னா, திருமாலையில் பச்சைமா மலைபோல் மேனி பவளவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரரேரே ஆயுதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான்போ இந்திர லோகமாலும் அச்சுவை பெருணும் வேண்டேன்னு ஆழ்வம். இந்திர லோகம்னு சப்தத்துக்கு இந்திரன் இருக்கக்கூடிய லோகமானு கேட்டுட்டு அந்த வியாக்கியாதாக்கள் இல்லை, அந்த இந்திர லோகத்துக்கு வைகுண்டம்னு அர்த்தம். வைகுண்டம் வேண்டான்னு ஆழ்வார் சொல்றார் அப்படின்னு கேட்டார். இதை இன்னொரு இடத்துல ஸ்ரீமத் ராமாயணத்தில் சபரியோடைய மோட்சம், இப்போ ஜலத்பாபக சங்காசா சொர்க்கமேவ ஜகாமசான், அவள் சொர்க்கத்துக்கே போனான்னு வால்மீகி சொன்னார். அந்த இடத்துல சொர்க்கங்கிற சப்தத்துக்கு கோவிந்தராஜ வியாக்கியானத்தில் வைகுண்டம் அர்த்தம் பண்ணியிருக்காங்க. அப்போ நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாயினா அதுக்கு வேண்டிய விரதத்தை பண்ணி அந்த விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி அதோடைய பலனாக இந்த அல்பமான சொர்க்கத்தை ஆசைப்படுவார்கள். ஏன் சொர்க்க சுகம் அல்பம் அப்படின்னு சொன்னேன்னா, கீதையில் க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி அப்படிங்கிறார் கீதாச்சாரியர். க்ஷீணே புண்ணியனா இன்னைக்கு கீதையும் சொல்லணும். இன்னைக்கு தான் கீதை அவதாரமான நாள். அர்ஜுனனை உத்தேசம் பண்ணி கீதையை இன்னைக்கு தான் வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு தான் பெருமாள் உபதேசம் பண்ணார். அந்த நாளாக இருக்கிறபடினால அதையும் பசங்களாக சொல்லணும். க்ஷீணே புண்ணிய மத்தியலோகம் விஷந்தி. புண்ணியம் இருக்கிறவர்களும் சொர்க்காதிகளில் இருக்கலாம். புண்ணியம் போயிடுச்சுன்னா கீழே விழணும். அப்படின்னா செல்லில் பேட்டரி தீர்ந்து போச்சுன்னா போயிடுறதோ இல்லையோ, பவர் போயிடுறதோ இல்லையோ, அது மாதிரி நமக்கு புண்ணியங்கள் இருக்கிறவங்களும் இருக்கு சொர்க்கம். ஆனால் இந்த வைகுண்டம் இருக்கே ஒரு நாள் பிணை கொடுக்கலும் போகப்பட்டாரே, ஒரு நாள் போயிட்டா திரும்பி வரதே கிடையாது. நச்ச புனராவர்த்ததேன்னு இவனும் வரணும்னு ஆசைப்பட மாட்டான், அவனும் அனுப்பணும்னு ஆசைப்பட மாட்டான்னு வேகம் காமிக்கிறது. அப்படிப்பட்ட அந்த சுவர்க்கத்தை தான் காமிக்கிறது நோற்று சுவர்க்கம்னா வைகுண்டம். புகுகின்ற அம்மனாய், அந்த சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவளாய் அம்மனாய்னா எங்களுக்கு சுவாமினியா இருக்கக்கூடிய எங்களுக்கு நிர்வாகம் பண்ணி. ஏன்னா ஒரு ஆச்சாரியன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தான் தெரிஞ்ச விஷயத்தை தான் அனுஷ்டானம் பண்ணி உபதேசிக்கணும். குலிங்க சகுனின்னு ஒரு பறவை உண்டு. சகுனின்னா பறவைக்கு சகுனின்னு பேர். இந்த குலிங்கம்னு ஒரு பறவை காட்டில் இருக்கணும். அந்த பறவை சப்திக்கிறது எப்படி இருக்குன்னா, அந்த பக்கம் போகக்கூடியவர்களை பார்த்து
சாகசம் மாக்குரு, சாகசம் மாக்குருன்னு சொல்ற மாதிரி இருக்கும். சாகசம் மாக்குருன்னா பிராணனை உயிருக்கு ஆபத்தான காரியத்தை பண்ணாத அப்படின்னு இந்த பறவையோட குரல் அப்படி இருக்குமா. ஆனால் அந்த பறவை என்ன பண்ணும் அப்படின்னா, குகைகளில் சிங்கங்கள் வசிக்கும். அந்த சிங்கங்கள் வந்து தூக்க கலக்கத்தில் கொட்டாய் விடுறச்சு அதனுடைய பல்லு இடுக்கில் மாட்டினுக்க மாம்சத்தை கொத்தி சாகும். ஒரு நிமிஷம் சிங்கம் வாய முடிந்ததுன்னா அதோடைய பிராணனுடைய கதி. அப்போ சொல்கிறது அடுத்தவனுக்கு சொல்கிறச்சே ஒரு சொல்கிறது, இது செய்யறது ஒன்று. என்ன சொன்னமோ அதுக்கு நேர் விரோதமாக செஞ்சுட்டா அதெல்லாம் இந்த புலிங்க சகுனியை போலேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ண எப்படி இருக்கணும் அப்படின்னா, தான் என்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோமோ, தான் எந்த விஷயத்தை அனுஷ்டிக்கிறோமோ அந்த விஷயத்தை சிஷ்யனுக்கு சொல்லித்தரும். அதனால் இங்கே அம்மனாயின்னு சொன்னால் நிர்வாக கண்ணர்த்தம். நீ நேற்றுக்கு விரதம் பண்ணிட்ட, இந்த விரதத்தை பண்ணி சரணாகதி விரதம் இங்கே சொல்கிறது சரணாகதியை பண்ணி மோட்சத்துக்கு போகிறதுக்கு தயாராகிட்டேன். இப்போ எங்களுக்கு அதை உபதேசம் பண்ணணும். அப்போ அதை உபதேசம் பண்ணாமல் நீ உட்கார்ந்ததுக்கு எங்கிற பாவம் நோற்று சிவர்க்கம் பொதுகன் அம்மனாய். இப்படி இந்த பெண்கள் ரொம்ப பக்குவமாக பேசின வார்த்தையை கேட்டு சந்தோஷப்பட்டு வாய் திறக்காமல் இருந்தா. அது மாத்திரமில்லை, அம்மனாயின்னு சொல்லி நிர்வாகன்னு சொன்னான். இப்போ உள்ளுக்குள்ளே எழுப்பக்கூடிய பெண் பிள்ளைக்கும் வெளியில் உள்ளுக்குள்ளே சயனிச்சுட்டு இருக்க பெண் பிள்ளைக்கும் வெளியில் எழுப்பக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கும் வயசு ஒத்துருக்க அம்மான்னு சொல்ல முடியுமோ, அம்மான்னு சொன்னாலேன்னு சொல்லி வெக்கி தலை குனிந்தவன் இவ்வளோ கௌரவ புத்தியாக சொல்லிட்டாளேன்னு சொல்லி வெக்கத்தில் வாயை முடின்னு இருந்தா. சொன்னார்கள், மாற்றமும் தாராதோ வாசல் தரவாதா, வாசலை செம்மினால் வாயையும் செம்ம வேணுமோ அப்படின்னு சொன்னார். வாசலை தான் கனவு தான் சாத்திருக்க, வாயையுமா சாத்திக்கணும். அதனால வரேன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதோ. மேலே கிருஷ்ணனுக்கு சரீரத்தை கொடுத்தா எங்களுக்கு வாக்கையாவது கொடுக்கக்கூடாதோ. கிருஷ்ணன் அனுபவிச்சுனுக்கா, அவனுடைய சரீரத்தில் அவன் அனுபவிச்சுனுக்க, எங்களுக்கு வாயால் வரேன்னு சொல்லாமல் அப்படின்னு சொன்னார். வாசலை செம்மினால் வாயையும் செம்ம வேணுமோ, மாற்றமும் தாராதோ வாசல் தரவாதா. சரி, உள்ளுக்குள்ள நான் கிருஷ்ணனோடு தான் இருக்கேன்னு எப்படி உனக்கு தெரியும்னு உள்ளேன்னு பெண் பிள்ளை கேட்டாலாம். அதுக்கு சொன்னார்களாம், ஒன்னாலே கோவில் சார்ந்தே ஒழிக்க ஒண்ணாது. கோவில் சார்ந்துன்னா பெரிய கோவிலில் கொடுக்கக்கூடியதான சந்தனத்துக்கு கோவில் சார்ந்துன்னு பேர். அந்த சந்தனம் இப்பெல்லாம் இல்லை, நான் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கி பார்த்துருக்கேன். அந்த சந்தனம் அவ்வளோ சுகந்தமாக இருக்கும். பெருமாள் சாத்தின சந்தனம். அந்த சந்தனத்தை மறைச்சு கூட்டி வைக்க முடியுமான்னு, சந்தனம் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு, அதோட வாசனைனா காட்டி கொடுக்கணும். அது மாதிரி பெருமாள் உள்ள இருக்காங்கிறத காமிச்சு கொடுக்குறது எது அப்படின்னா, நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால். மூணாவது நாராயண சப்தம். முதல்ல நாராயணனே நமக்கே பரதருவான்னு சொன்னார்கள். ரெண்டாவது நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோன் நாராயணன் மூர்த்தின்னு சொன்னான். மூணாவதா நாற்றத்துழாய்படி நாராயணன். இப்போ 3 தடவை நாராயண சப்தம் இங்கே திருப்பாவையில். இப்படி 3 தடவை சொன்னதுக்காக தான் 3 தடவை கோவிந்த சப்தம் பின்னாடி. 27, 28, 29 3 பாசுரங்களும் 3 கோவிந்த நாம் சொல்லப்படும். இந்த நாராயண சப்தம் சொன்னதுக்காக சிறுபேர் உழைத்தனவும் சிறியிருளாதே நாங்கள் சொல்ல போகிறோம். கீழே சிறுபேர் சொல்லியாச்சு அப்படின்னு நாராயண சப்தத்தை சிறுபேர்னு வியாக்கியானம் பண்ணியிருக்கோம். சரி, இப்போ இந்த நாராயணன் எப்படிப்பட்டவனாக இருக்கான்னா, நாற்ற துழாய் முடி நாராயணன். இந்த துழாய் இருக்க துளசி. இந்த துளசிங்கிறது எம்பெருமானுடைய மேன்மையை காட்டக்கூடியதான அடையாளங்கள்ல ஒன்று. பக்ஷஸ்தல்யாம் துளசி கௌஸ்துப வைஜயந்தி ரங்கதாம்னஹா ததாஸ்தான்னு பராசர பட்டர் ஸ்ரீரங்கராஜ தவத்தில் சொல்றார். பெரிய பெருமாள் நம்பெருமாள் திருக்கழுத்தில் துளசி மாலை சாத்திருக்கார். அது எம்பெருமானுடைய மேன்மையை காட்டுறது, பரத்வத்தை காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவார். அப்போ துளசி அப்படிங்கிறது பரத்வத்தை சூச்சகம். அந்த துளசியினுடைய மனம் இருக்க, கந்தம் இருக்க, இவள் அந்த துழாய் கமழ்தல்னு ஆழ்வார். இந்த துழாயுடைய வாசனை இருக்க, இந்த வாசனை சௌலபியத்தை சொல்லும். ஏன்னா இந்த வாசனையோட சுபாவம் இந்த மூக்கில் நுழைவேன் அந்த மூக்கில் நுழைய மாட்டேன்னா சொல்லாது. எல்லா மூக்குக்கும் சமமாக நுழையும் இந்த வாசனை. அது மாதிரி எம்பெருமான் எல்லா இடத்தையும் சமமாக பழகுவான். இவன் வேண்டியவன் இவன் வேண்டாதவன்கிற பார்த்து பழகக்கூடிய சுபாவம் அவனுக்கு இல்லை. ஏன்னா சமூகம் சர்வபூதேஷு அப்படின்றார் கீதையில். நான் எல்லாருக்கும் பொதுவானவன் இருக்கேன். ஆக நாற்றங்கிற சப்தத்தினாலே சௌலபியமும், துழாய் அப்படிங்கிறதுனால பரத்துவம். எம்பெருமானுக்கு சேராச்சேர்த்தியாக மேன்மையும் இருக்கு, எளிமையும் இருக்கு. உலகத்தில் மேன்மையான பொருள் எதுவுமே எளிமையாக கிடக்கூடாது. தங்கம் ரொம்ப மேன்மையான பொருள் தான், நினச்சா ஒரு 10 கிலோ வாங்கி வச்சுக்க முடியாது. அதுக்குள்ள ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடிய பொருள் நாம் மதிக்க மாட்டோம். எத்தனையோ ரோட்டில் போகிறோம், எத்தனையோ குப்பைகள் இருக்குது. குப்பை இருக்க தங்கம் தான் வாங்கி வச்சுக்க முடியலையே, சொல்லிவிட்டு குப்பை எடுத்துகிட்டு போகணும்னு யாரும் நினைக்கிறது. அப்போ வெறும் எளிமையினாலேயும் பிரயோஜனம் இல்லை.
மேன்மையை நம்மளால் அணுக முடியாது. ரொம்ப வசந்த வஸ்துவாக தான் நம்மளால் அணுக முடியாது. அப்போ இது ரெண்டு சேருமான உலகத்தில் சேராது. ஆனால் எம்பெருமான் விஷயத்தில் சேரும். எப்படி சேரும்னா, மேலே தான் பொண்ணுமாய் நாரினா போலே நிர்வேதமாக அஜ்ஞான கந்தம் இல்லாத ஒருபடி தன்னை அறிவித்துக் கொண்டிருக்கிறேன்னு 6000 படியில் பிள்ளான் தாச்சு. பொண்ணுமாய் நாரினா போலேன்னா தங்கத்தில் பூ, அந்த பூ தங்கமாக இருக்கிறதுங்கிறது மேன்மை. பூ வாசனை உடையதாக இருக்குது. தங்க பூ வாசனை இருக்குமா லோகத்தில்? வாசனை இருக்காது. அப்படி இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி எம்பெருமானுடைய குணம்னு காணுது. நாற்றத்துழா எப்படி நாராயணன். நாராயணன் நம்மால் போற்ற, நாம் நம்மால்னா அனன்ய கதிகர்களாய் எங்கும் போய் கரைகானாது எரிகடல்வாய் மீண்டேயும் வங்கத்தின் பூம்பேரும் மாப்பறவை அதுவே போன்னிருந்தேனே குலசேகர பெருமாள் தாய்கிறது. இந்த பறவைகள் என்ன பண்ணுவோம், கப்பலுடைய கொடிமரத்தில் உட்கார்ந்து தான் ஒரு பறவை. கப்பல் கொஞ்சம் தூரம் போச்சு, ஜலத்தில் சமுத்திரத்தில் போச்சு. போனோன்னா அதுக்கு இந்த இடத்துல எத்தனை நேரம் உட்காந்துருக்கிறது பொழுது போகல. சரி, கொஞ்சம் வெளியில் எங்கேயாவது போயிட்டு வருவோன்னு கிளம்பி போச்சு. கிளம்பி போனால் ஒரு இடத்துலையும் உட்காரத்துக்கு ஆசிரியமே இல்லை, எல்லாம் ஜலமாக இருக்குது. அதனால் வேறு வழியே இல்லாமல் திருப்பி அந்த எந்த இடத்துல உட்காந்துதோ அந்த இடத்துல வந்து உட்காந்து. அது மாதிரி நாம் இதனால நமக்கு கிடைக்குமோ அதனால கிடைக்குமோன்னு எம்பெருமானை விட்டுவிட்டு எதையோ விஷயங்களை நாம் போய் பார்க்குறோம். பார்த்தா கடைசியில் வேறு வழி இல்லை, எம்பெருமான்ட்டு தான் வந்தான். எங்கும் போய் கரைகானாது எரிகடல்வாய் மீண்டேயும் பங்கத்தின் பூம்பேரும் மாப்பறவை அதுவே போன்னிருந்தேனேன்னு குலசேகர ஆழ்வார் காமிச்சோம். தருதுயரன் தடாயிங்கிற பதிகத்தில் காமிச்சோம். அது மாதிரி இருக்கக்கூடிய நாம், எம்பெருமானை தவிர வேறு கதி இல்லாதவர்களாக இருக்கக்கூடிய அகதிகளாக இருக்கக்கூடிய நாம், அப்படி நாமும் அப்படின்னு போற்ற பலதரம் புண்ணியனால் பண்ற நாள். எப்படிப்பட்டதான எம்பெருமான்னா நாட்டத்துக்கான நாராயணன் நம்மால் போற்ற இப்படிப்பட்ட நாம் எம்பெருமானை ஆசிரியிக்க நாம் எம்பெருமானத்தை சரணாகதி பண்ணோம்னா போற்ற பறைதரம். நாம் எம்பெருமானை போற்ற நமக்கு கைங்கரியத்தை கொடுப்பான். இல்லைன்னா போற்றங்கிற சேர்த்து பறையோட சேர்த்துனோம்னா போற்ற பறைதரம், எல்லாரும் கொண்டாடும்படியான கைங்கரியத்தை நமக்கு கொடுப்பான். எல்லாரும் இவருக்கு இது கிடைச்சதேன்னு கொண்டாடும்படியான ஒரு ஐஸ்வர்யத்தை கொடுப்பான். அதனால் நாங்கள் நம்மால் போற்ற பறைதரம் அப்படின்னு பாடம். இல்லைன்னா நம்மால் போற்ற பறைதரம் பண்ண புண்ணியனால், புண்ணியங்கிற சப்தத்துக்கு வேஷம் இல்லாதவன் அர்த்தம். எல்லாரிடத்துலையும் சமமாக பழகக்கூடியவன். என்ன தெரியுது அப்படின்னா, தனக்கு விரோதியாக இருந்த ராவணனிடத்துல கூட சமமாக பழகும். அவன் ஆயுத நிராயுதபாணியாக இருக்கிறது. கச்சாந்த ஜானாகி ரணாதி தத்துவம் பிரவிஷ்யராத்திரின் சரராஜலங்கா, இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வான்னு அனுப்பிச்சானோ இல்லையா, அதுதான் தன்னுடைய விரோதிகளிடத்துல கூட அத்வேஷம் இல்லாத தன்மை. இதுக்கு புண்ணியம் காமிச்சார். போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டு ஒரு நாள், எப்பயோ ஒரு கால விசேஷத்துல பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். கூற்றம்னா யமனுக்கு கூற்றம்னு பேர். கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன்னா பயம் பதித்த பதங்கா தூதாங்கதம்னு ஒரு நாடகம். அந்த நாடகத்தில் கேட்குறான், எவன் இந்த ராமன்கிறதான அக்னியில் தானாக விழுந்த வெட்டில் பூச்சி, பதங்கம்னா வெட்டில் பூச்சி, வெட்டில் பூச்சி போய் விழுந்து வழக்கு தீபத்தில் தான் போய் விழுந்து தன்னுடைய பிராணனை முடிச்சுக்கிறது. அது அந்த வழக்குடைய தோஷமான. அது மாதிரி இந்த கும்பகர்ண ராமநாதிகள்லாம் ராமன்கிறதான அக்னியில் போய் விழுந்து தன்னுடைய பிராணனை முடிச்சுட்டார். அதுக்கு எம்பெருமான் என்ன செய்வான், போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் விழுந்த அப்படின்னா, ஏதோ ஒரு கால விசேஷத்துல இந்த கும்பகர்ணாதிகள்லாம் எம்பெருமான் ராமன் ரூபமா அவளுக்கு கூற்றம் யமன் வந்தான். கூந்தாடி கொண்டு விடாதீர கல்லின குளத்துல கல்லை கட்டி கொண்டு முடிவாரை போலே அப்படின்னு பூர்வர்கள் வியாக்கியானம் விட்டார். அது ஒரு கிராமத்துல ஜலம் இல்லை, ஒரு பெரிய தார்மிகன்னு ஒரு குளம் வெட்டி கொடுத்தான். அந்த குளம் வெட்டி கொடுத்தா அந்த ஜலத்தை வச்சு உபயோகப்படுத்தி ஜனங்கள் சௌக்கியமா இருக்கணும். அதில் ஒருத்தர் என்ன பண்ணானா, ஒரு பெரிய கல்லை கட்டிட்டு தலைகீழே விழுந்து அதை குதிச்சு தற்கொலை பண்ணிட்டான். அப்போ தற்கொலை பண்ணிட்டா அந்த குளம் என்ன பண்ணும்? குளத்து மேலே தப்பு சொல்ல முடியுமாண்ணா? அது பண்ணவனுடைய புத்திக்கு அடக்கம். அந்த மாதிரி விடாய் தீர கூந்தாளி கொண்டு கல்லின குளத்துல கல்லை கட்டி கொண்டு முடிவாரை போல இந்த ராவணாதிகளை என்ன பண்ணாருன்னா, இவர் காமபாஷானத்தை கட்டி கொண்டு முடிந்தான் அத்தனை. என்ன கல்லை கட்டின்றான்னா, காமபாஷானம்னு ஒரு காமங்கிறதான ஒரு பெரிய கல்லை கட்டிட்டான். ஆனால் வெறும்னா குதிச்சோம்னா எங்கேயாவது தப்பிச்சு எழுந்து வந்துடலாம்னு சொல்லி கல்லை கட்டின்னு விழுந்தான்னா, கல்லை கட்டி கொண்டு முடிவாரை போல இவன் காமபாஷானத்தை கட்டி கொண்டு முடிந்தான் அத்தனை அப்படின்னு அங்கே வியாக்கியானத்தை காமிட்டார். அதனால நம்மால் போத்த பரதரம் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணன். இந்த கும்பகர்ணன் எதுக்கு சொல்லுவானே அப்படின்னா, ராவணன் தான் கூற்றத்தின் வாய் வீழ்ந்தான். இப்போ கும்பகர்ணன் சொல்லுவானா, ரெண்டு காரணம் அப்படின்னா, இந்த கும்பகர்ணன்
அவன் என்ன சீதையை அபகாரம் பண்ணலை, அதுக்கு மேலே சீதையை அபகாரம் பண்ணது தப்புன்னு விபீஷண ஆழ்வான போல அவன் சொன்னான் ராவணனுக்கு. இவ்வளோ இருந்து கும்பகர்ணன் நாசத்தை அடைஞ்சானே என்னத்துக்காக அப்படின்னு கேட்டால், கும்பகர்ணனுடைய எண்ணம் ஆரம்பத்திலேயே சரியில்லை. பிரம்மா வந்தார், ரொம்ப 3 பேரும் ராவணன், கும்பகர்ணன், விபீஷணன் 3 பேரும் தபஸ் பண்ணார்கள். பிரம்மா பிரத்யட்சமானார். ஒருத்தனும் ஒரு வரத்தை வேண்டதுன்னு முடிவு பண்ணான். ராவணன் கேட்டான், ராவணோ மானுஷாதன்யேகி அவத்தியத்துவம் ததானுஜா நிர்தேவத்த இச்சையா நித்ராம கும்பகர்ணோ அபுரணீதச்ச விபீஷணோ விஷ்ணுபக்திம் வபுரே சத்வகுணான்விதா தேபியா ஏதான் வரான் தத்வா தத்ரைவ அந்தர்ததே பிரபு அப்படின்னு ராமோதந்திர காவியம் நாவிகள். விபீஷணன் என்ன ராவணன் என்ன கேட்டான், தன்னை காப்பாற்றிக்கணும்னு நினைச்சான். மானுஷாதன்யேகி அபத்தியத்துவம், மனிதரை தவிர வேற யாரும் என்ன கொல்லக்கூடாது அப்படின்ற வரத்தை, தன்னை காப்பாற்றிக்கிறது வரத்தை கேட்டான். அது தப்பு கிடையாது. ஆனால் எது தப்புனா, இந்த கும்பகர்ணனுக்கு என்ன இருந்ததுன்னா, நமக்கு விரோதியாக இருந்தால் தேவர்கள் தான் இருக்க போறா, தேவர்களே இருக்கக்கூடாதுன்னு கேட்டான். நான் என்ன இருக்கணும்னு கேட்டால் கூட சரி, அடுத்தவன் இருக்கக்கூடாதுன்னு கேட்கக்கூடாது இல்லையா? அவன் கேட்டது அப்படி கேட்டான். கும்பகர்ணன் என்ன அந்த கேட்கணும்னு நினைச்சது நிர்தேவத்துவம்னா தேவர்கள் இருக்கக்கூடாதுன்னு கேட்டுட்டு இருந்தான். ஆனால் சரஸ்வதி தேவி அவனுடைய நாக்கில் போய் பிறண்டான். நிர்தேவத்துவம்னு கேட்க வேண்டியவன் நித்ராவத்தம்னா தூங்கிட்டே இருக்கணும்னு கேட்டான். தூங்கிறதுக்காக இவ்வளோ தூரம் சிரமப்பட்டு வரம் வாங்கினேன், ஒரு 2 மாத்திரை வாங்கி போனால் நீ பண்ண தூங்கிட்டே இருக்கலாமே. பிரம்மா கொடுத்தேட்டு போயிட்டு. அப்போ இவங்களுடைய எண்ணம் ஆரம்பத்திலேயே சரியில்லை. அதனால கூற்றத்தின் வாய்வேந்த கும்பகர்ணனும் தோற்றம் உனக்கே பெருந்துயில் தான் தந்தானோ, அவனுடைய தூக்கம் ஒரே ஒரு பிராட்டியை பிரியறதுக்கு காரணமா இருந்தது. ஆனால் உன்னுடைய தூக்கம் இருக்க, தூக்கத்தில் போட்டி வச்சா யாருடைய தூக்கம் பலியசா இருக்குன்னா உன்னுடைய தூக்கம் தான் பலியசா இருக்கும். ஏன் அப்படின்னா, அவன் தூங்கின தூக்கம் ஒரு பெருமாளையும் ஒரு பிராட்டியை பிரியறதுக்கு காரணமா இருந்தது. இங்க 5 லட்சம் குடிகளுடைய பெண்களை பிரிக்கிறதுக்கு உன்னுடைய ஒருத்தியோட தூக்கம் காரணமா இருந்தது. அதனால பெருந்துயில் தான் பெருந்துயில் தான் தந்தான். பெருந்துயில்னா நீ அவனாவது 6 மாசத்துக்கு ஒரு தடவை முழிச்சுப்பான். நீயோ காலதத்துவம் இருக்கிறவர்களும் தூங்கிட்டே இருப்பியோ. இந்த பெண் பிள்ளை எழுப்பியிருக்கா, உள்ளுக்குள்ளேருந்து அவள் பதில் சொல்லிட்டு இருக்கா. அந்த க்ஷணம் ஒரு 1/2 க்ஷணம் இருக்கும், ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ இருக்கும். இந்த 5 நிமிஷம் விளம்பரத்தை அவர்கள் எப்படி சொல்றா அப்படின்னா, நீ காலதத்துவம் இருக்கிறவர்களும் தூங்கிட்டே இருப்பியோ, எத்தனை நாள் காலம் இருக்கோ அத்தனை நாள் வரலும் தூங்கிட்டே இருப்பியோன்னு கேட்டான். ஒரு 5 நிமிஷம் தூங்கினத பெருந்துயில்னு சொல்லலாமோன்னா, அவர்களுக்கு எம்பெருமான அடைவதில் இருக்கக்கூடியதான துறை, எம்பெருமான அடைவதில் இருக்கக்கூடியதான அவசரத்தினாலே அப்படி பேசுகிறார்கள். அங்கே வியாக்கியானம் விட்டாங்க. பெருந்துயில் தான் தந்தானோ அப்படின்னு கேட்டு அதுக்கு மேல அவளுக்கு இருக்கக்கூடியதான ஐஸ்வர்யத்தை சொன்னார்கள். ஆற்றல் அனந்தலுடையாய், ஆற்றலுடையாய் அனந்தலுடைய. ஆற்றல்னா எம்பெருமான நியமிக்கக்கூடிய சாமர்த்தியம். எம்பெருமான் மாட்டேன்னு சொன்னா கூட நீர் இப்படி செய்யணும். பெரிய பிராட்டியார் எப்படி பண்றார் அப்படின்னா, எம்பெருமான நியமிக்கிறவளா இருக்கு. ஏன்னா நாயகிகள், ஒரு தலைவனுக்கு தலைவியை சொல்றச்ச 4 விதமான நாயகிகள் சாஸ்திரம் காமிச்சிருக்கு. சுவாதீன பதிகா, வாசவ சஞ்சிகா, விரகோத்கண்டிதா, விப்ரலப்தா, இப்படிலாம் நாடக சாஸ்திரங்கள், அலங்கார சாஸ்திரம் சொல்றது. அதில் சுவாதீன பதிகைன்னு ஒரு நாயகி. இந்த சுவாதீன பதிகைங்கிறவ எப்படி இருப்பான்னா, தான் மனசுல நினைப்பா, அவ்வளோதான். அந்த விஷயத்த கணவன் செய்யும். வாயை திறந்து சொல்ல மாட்டேன், இப்படி பண்ண இப்படி பண்ணுன்னு வாயை திறந்து சொல்ல மாட்டேன். இங்கே நமக்கு எத்தனை தலை சொன்னாலுமே நான் காரியம் நடக்க மாட்டேங்கிற அது விஷயம் வேற. அப்படி ஒரு நாயகி இருக்கா, அவளுக்கு சுவாதீன பதிகை இருக்கு. இது எங்க காமிக்கிறாருன்னா, ஆழ்வான் ஸ்ரீஸ்தவத்தில் எஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனா விதத்தே கிலம் பிரீட்டேயம் கருணான்யதா அப்படின்னா, எஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனா, பெருமாள் லோகத்தை சிருஷ்டி பண்ணணும். எப்படி சிருஷ்டி பண்ணுவான்னு பெரிய பிராட்டியாரோட திருமணத்தை பார்ப்பறோம். பார்த்தோன்னா அவருடைய புருவம் நெறியும். தலையெல்லாம் அசைக்க மாட்டார், அவள் புருவம் நெறியும். ஓஹோ, சிருஷ்டி பண்ணக்கூடிய காலம் வந்து சிருஷ்டி பண்ணணும். சம்ஹாரம் பண்ணலாமா அப்படின்னா பெரிய பிராட்டியார்கிட்ட பார்ப்போம். அவருடைய புருவம் நெறிஞ்சுதான் சம்ஹாரம் பண்ணணும். அப்போ பெரிய பிராட்டியாருடைய புருவ நெளிப்புக்கு அந்த இங்கிதத்தை புரிஞ்சுன்னு காரியம் பண்றவனா பெருமாள். எஸ்யா வீக்ஷ முகம் ததிங்கித பராதீனா. அப்போ தன்னுடைய புருவ நெறிப்பினால் தலையை கூட அசைக்க வேண்டாம், தன்னுடைய கேவல புருவ நெறிப்பினாலேயே காரியம், எம்பெருமானையே காரியம் போடுற அளவுக்கு சாமர்த்தியம் இருக்கு இல்லையோ. ஆற்றலுடைய எல்லாம் எனக்கு அவ்வளோ சாமர்த்தியமா இருக்குன்னா, நான் சுவாமியின் கர்வத்தோட இல்லை, அனந்தலுடைய. அனந்தன்னா பைத்தியம். அவனிடத்துல ரொம்ப பிரீத்தினாலே அப்படி ஒரு அவர்களுக்குள்ள ஒரு ஏகரஸ்யாத்தையா, அவர்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடியதான ஏகரஸ்யம், கணவனுக்கும் மனைவிக்கும் இருக்கக்கூடியதான அப்படி ஒரு ஒத்துமை. இங்கிதம், ரொம்ப இங்கிதம் தெரிந்தவர்கள். அப்படின்னா ராமருக்கு ராஜ்யாபிஷேகம் ஆரம்பிச்சு
ராஜ்யாபிஷேகம் ஆச்சு. இந்திரன் வருணன் வந்து அந்த சந்திரலட்சுமி சமப்பிரமமா சந்திரனையே உருக்கி வாத்தா போல இருக்கக்கூடிய ஒரு முத்து மாலையை கொண்டு வந்து சமர்ப்பிக்கிறான். இந்த முத்து மாலையை நம்ம வருணன்ட்டேருந்து வாங்கி பெருமாள் சீதையோட கையில் கொடுக்குறோம். சீதை என்ன பண்ணணும்னு ராமன்ட்ட கேட்கல. இந்த மாலை ஒன்றும் வாங்கி கழுத்தில் போட்டுக்கணும், இல்லைன்னா எடுத்து வச்சுப்போம், அப்புறம் உள்ளே கொண்டு போய் வச்சுக்கலான்னு வச்சுருக்கணும். அவள் சீதை என்ன பண்ணாலும் ஆவேக்ஷமானா வைதேகி பிரததவு வாயு சூனவே, ராமரை பார்த்தா ஹனுமானுடைய கழுத்தில் போடணும். இப்போ ராமரை பார்த்தா ஹனுமான் கழுத்தில் போட்டான்னா வால்மீகி ராமாயணத்தில் இருக்கு. அப்போ பெருமாள்கிட்ட பர்மிஷன் கேட்கணும், நான் இந்த மாலையை ஹனுமானுக்கு போடலாமான்னு கேட்கணும். அவள் கேட்கல, பார்த்தா அவ்வளோதான். அப்போ இவ பார்த்தா இவ பார்க்கறதுடைய அபிப்பிராயம் என்னங்கிறத ராமர் புரிஞ்சுருக்கார். ஏன்னா கோசல தேசத்துக்காரர்கள் எப்படி இருப்பார்கள்னா இங்கிதஜ்ஞாக கோசலாக, ரொம்ப இங்கிதம் தெரிஞ்சவர்கள், வாய் திறந்து பேச வேண்டிய அவசியம்லாம் இல்லை. அவருடைய செய்கையிலேருந்து என்ன விஷயத்தை சொல்ல வருகிறார்கள் புரிஞ்சுக்கக்கூடியவர்களா கோசல தேசத்து மக்களே இருப்பார். இப்போ கோசல தேசத்துக்கு ராஜாவான ராமன் எப்படி இருப்பார்? சரி, இப்படி பெருமாளுடைய சம்மதம் இருக்கு. ஏன்னா பெருமாளுடைய சம்மதம் இல்லைன்னா மாலையை போட்டோன்னு கேட்டிருப்பார், ஏன் இந்த மாலையை போட்ட ஹனுமானுக்கு. அது மாத்திரம் இல்லை, பல பேர் இருக்கக்கூடிய சபை, அந்த சபையில் ராமனை தவிர வேற ஒருத்தரையும் தொடமாட்டேன்னு இந்த சீதை ஹனுமானை தொட்டு கழுத்தில் மாலை போட்டான். அப்படின்னா இவனை வந்து புத்திரங்கிற ஸ்தானத்தில் வச்சிருந்துக்கா அப்படிங்கிறத காமிக்கிறது அங்கே பிரகடனப்படுத்துது. ஏன்னா லோகத்துக்கு அபவாதம் வந்துடுங்கிறதுனால தான் அக்னி பிரவேசமே பண்ணான். அந்த சீதை 10 பேர் பார்த்துன்னு கச்சு, அந்த அரண்மனையில் அத்தனை லட்சம் ஜனங்கள் பார்த்துன்னு கச்சு ஹனுமானுடைய கழுத்தில் அந்த முத்து மாலையை போட்டான். ஆவேக்ஷமான வைதேகி பிரததவ் வாயுசூனவே, வாயுசூனவேன ஹனுமானுக்கு இந்த மாலையை சமர்ப்பித்தாள். அப்போ ஆற்றலுடைய அனந்தலுடைய பெருமாளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பித்து அப்படிப்பட்டதான ஒரு பித்து. பெருமாளை தவிர வேறு ஒரு விஷயத்தையும் பார்க்காம இருந்த அசோகமணிக்கையில் இருக்கிறச்சு இவ்வளவு ஆற்றல் இருக்கு அவளுக்கு. அதே கிருஷ்ண பெருமாளிடத்தில் தனக்கு இவ்வளவு சாமர்த்தியம் இருக்குன்னு கர்வமா இல்லை, பெருமாளிடத்திலேயே பைத்தியம் உடையவளா இருக்கு. சங்கல்ப ஹயசங்கூடா யாந்தீம் இவ மனோரதைகி. இங்கே அசோகமணிக்கையில் உட்கார்ந்துருக்காளே தவிர சரீரம் இருக்கே தவிர மனசெல்லாம் ராமனிடத்தில். நேமா பஷ்யசி ராட்சஸ்யா நேமான் புஷ்பவளத்ருமான் ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதீன. இந்த அசோகமணிக்கையில் அழகழகா அகாலத்தில் எல்லா புஷ்பங்களும் புஷ்பிச்சிருக்கு. அழகழகான புஷ்பங்கள். சாதாரணமாக ஸ்திரீகளுக்கு ஒரு அழகான புஷ்பத்தை பார்த்தா பார்க்கணும்னு தோணும். ஆனால் அவள் கண்ணெடுத்து கூட பார்க்கலையா அந்த ஒரு புஷ்பத்தை. சரி, சுற்றி அரக்கிகள்லாம் இருக்காள, இவாள்லாம் எப்படிப்பட்டவளாக இருக்கா, இந்த அரக்கிகள் எப்படி எவ்வளோ அழகாக இருந்தாலும் ஒரு சத்தம் பூர்த்தியாக வால்மீகி வர்ணிக்கிறோம். ஒருத்திக்கு தலையில் மூக்கு இருந்ததா, ஒருத்திக்கு வயத்தில் வாய் இருந்ததா, இப்படி நேரம் இருந்தாலே பார்க்க சகிக்காது. அது இப்படிலாம் கோணலாக இருந்தது தான். ஏககர்ணா விஷாலாட்சி பகுகர்ணா அகர்ணிகாம்னர் வால்மீகி. ஒருத்திக்கு உடம்பு ஃபுல்லாக காதாவே இருந்ததுதான். இப்படிலாம் வர்ணிச்சிருக்காரு. இப்படிலாம் அரக்கைகளை பார்க்க முடியல, அதனால் பார்க்காம இருந்தான். அப்போ அரக்கைகளையும் பார்க்கல, நல்ல புஷ்பங்கள் புஷ்பிச்சிருக்கு அதையும் பார்க்கல, எதை தான் மண்ணா பார்க்க. ஏகஸ்த ஹிருதயானூனம் ராமமேவானு பஷ்யதி, ஒரே மனசா ராமனையே தியானம் பண்ணிட்டு. அப்படி இருக்கக்கூடிய அதுக்கு தான் அனந்தல் பேர். அனந்தல்னா பித்து பிடிச்சு போனவ மாதிரி இருந்தது. ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே, அருங்கலமேன்னு சம்போதனம் பண்ணாங்க. ரொம்ப அபூர்வமான பாத்திரம். இது மாதிரி ஒரு பாத்திரம் எல்லாம் உண்ணும் சோறு பருகனையும் தின்னும் வெற்றிலையும் எல்லாம் கண்ணன்னு கொண்டாட முடியாத ஒரு பாத்திரம் கிடைக்குமோ. இந்த பாத்திர விசேஷம் ரொம்ப அபூர்வம். வஸ்து சின்னதாக இருந்தால் கூட, சாதாரணமாக இருந்தால் கூட, பாத்திர விசேஷத்தினால அதுக்கு ஒரு கௌரவம் வந்துடும். ஒன்றும் இல்லை, பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு 2 வாழைப்பழம் வச்சு பெருமாள் சமர்ப்பிக்கலாம். ஆனால் தங்க தாம்பாளத்தை கொண்டு வச்சு சமர்ப்பிச்சா அந்த வச்சிருக்கக்கூடிய பாத்திரத்தினுடைய கௌரவத்தினால அந்த பதார்த்தம் அல்பமான பதார்த்தத்துக்கு கூட கௌரவம் ஏற்பட்டு போடும் லோகத்தில். அது மாதிரி ஒரு இடத்துல இருக்க குணங்களும் வசதி, அந்த குணத்துக்கு தகுந்ததான பாத்திரமாகி நீ இருக்க. ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்துக்கிறன்னா நீ எப்படி சம்ஸ்லேஷம் பண்ணி கண்ணனோட அனுபவிச்சியோ அந்த அடையாளங்கள் ஒன்றும் குறையாம வந்து கதவு திறக்கணும்னு பிரார்த்திச்சாங்க. இது எங்க அப்படின்னா, சுக்ரீவன் லக்ஷ்மண ஆழ்வான் போய் சொன்னான், பெருமாள் சுக்ரீவனுக்கு ராஜ்யாபிஷேகம் ஆகி 2.5 மாதம் வரல. பிரஸ்ரவண பர்வதம்னு ஒரு மலையில் இருந்தால் மழைக்காலம் வந்துடுது. மழைக்காலம் முடிஞ்சு மேகங்கள் வெளுக்க ஆரம்பிச்சிருது. அப்படி மேகங்கள் வெளுக்க ஆரம்பிச்சு சுக்ரீவன் வரக்கானாமையால பெருமாள் லக்ஷ்மணன் இடத்துல ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டார். அது சங்குச்சித பந்தா ஏனவாலி ஹதோகதா, வாலி போன வழி இன்னும் அடையலை, அதனால உன்னையும் அதில் அனுப்பிச்சிருவேன், ஜாக்கிரதையா இருன்னு சொல்லி அனுப்பிச்சேன். அது போய் சொன்னதுக்காக போயிருக்கான் லக்ஷ்மணன். இவன் வந்திருக்கான், கிஷ்கிந்தைக்கு வந்துட்டாங்கிற விஷயத்தை தெரிஞ்ச உடனே ஹனுமான் நேர சுக்ரீவனை பார்க்கறதுக்கு போனான். அப்போ சுக்ரீவன் சயன கிரகத்தில் இருந்தான்.
படுக்கை அறையில் இருந்தான். அப்போ சுக்ரீவன்ட்ட போய் சொன்னான், நீ இங்கேருந்து கை கூப்பிட்டு போடான்னு. அந்தரேன அஞ்சலின் பத்வா ராகவசிய பிரசாதனாத் அப்படின்னு கை கூப்பிட்டு பயந்துட்டு லக்ஷ்மணன் இடத்துல பயத்தினாலும் நடுங்கிட்டு போனா சுக்ரீவன். அப்போ தாரையை கூப்பிட்டான். தாரை பக்கத்தில் இருந்தார், பாலியோட பத்னி தாரை இருந்தா. நீ இப்போ அவனோட ரமிச்சிருக்க, எந்த அடையாளத்தில் இருக்கியோ அப்படியே போகணும். சா பிரஸ்கலந்தி மத விஹ்வலாட்சி பிரலம்ப காந்தி குணஹே மசூத்ரா சலக்ஷணா லக்ஷ்மண சந்நிதிம் சா ஜகாமதாரா நமிதாங்க கெட்டிஹி. வால்மீகி அழகா சொன்னார். அவள் தள்ளாடிட்டு இப்போதான் மதுபானம் பண்ணியிருக்கான். தள்ளாடிட்டு போனாலும் அவள் லக்ஷ்மணனுடைய சன்னதில் சாதாரணமாக ஸ்திரீகளையே பார்க்க மாட்டான். அதுவும் இது மாதிரி மதுபானம் பண்ணிட்டு தள்ளாடி வரக்கூடிய ஸ்திரீ அதனால் பார்க்கவே இல்லை, தலையை குடிஞ்சிருந்தான் லக்ஷ்மணாள். அப்போ இவனுடைய காரியம் நடந்தது அப்படின்ட்டாங்க. அப்போ இவள் அந்த சுக்ரீவனிடத்துல சயன கிரகத்தில் எப்படி இருந்தாலும் அப்படியே போய் திறந்தாலும் அந்த தோற்றத்தை மாற்றிக்காம அஸ்திரங்கள்லாம் சரி பண்ணிக்காமல் அப்படியே போனான்னு வால்மீகி ராமாயணம். அது மாதிரி நீ கிருஷ்ண சம்ஸ்லேஷன் பண்ணின அந்த தோற்றத்தோட நாங்கள் பார்த்து சந்தோஷப்படணும். அதனால தோற்றமாய் வந்து தரவேலோரம்பாவாய். உன்னுடையதான இந்த அலங்காரம் ஒன்றும் குறையாது, கிருஷ்ண சம்ஸ்லேஷத்தினால உண்டான புகழ் ஒன்றும் குறையாது, வந்து திறந்து எங்களுக்கு அனுகிரகிக்க வேணும் அப்படிங்கிறதாக இந்த பெண் பிள்ளையை கூட்டு அருங்கலமே அபூர்வமான பாத்திரமேன்னு கூப்பிட்டு சம்போதனை பண்ணி கதவை திறக்க பிரார்த்திக்கிறார்கள். நோற்றச்சுவர்க்கம் உகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராதோ வாசல் திறவாதா நாற்றத் தொழாய் மொழி நாராயணன் நம்மால் போத்த பரதரும் புட்டியினால் பண்டொரு நாள் கூட்டத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பருந்துகள்தான் தந்தானோ ஆற்றல் அனந்தலுடையாய் அருங்கலமே தோற்றமாய் வந்து தரவேலோ ரெம்பாவாய். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.